அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வா விலாகில் இன்றைக்கி நம்ம ஊர் மடாங்கேம்லேருந்து தான் வீடியோ போடுறேன். நான் கும்பாபிஷேகம் நடந்து 48 நாள் ஆக போது பூஜைக்கு போனோம்ல, அந்த கோயிலில் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க பார்ப்போம். இந்த கோயில் தான் கும்பாபிஷேகம் நடந்தது. பாருங்கள், கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் இது பண்ணதெல்லாம் அவ்வளோதான் இடிஞ்சு வந்துருச்சு. இன்னும் 3 நாள் தான் இருக்குன்னாங்க. நான் இன்னும் முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போதே முடிஞ்சு போச்சு 48 நாள் மண்டல பூஜை. பாருங்கள், இந்த கோயிலுக்கு தான் எய்த்தாப்பில் இருக்கிறது வந்து பிள்ளையார், இந்த சைடில் இருக்கிறது அம்மன், அதுக்கப்புறம் துர்க்கை அம்மன். நான் வந்து எங்கள் ஊரில் இருக்கும்போது பிரதோஷ விரதத்துக்கு வந்து போவேன் சொல்லுவேன்ல, அந்த கோயில் இந்த கோயில் தான். இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தான் அங்கேருந்து வந்து இது பூஜைக்கு வருவேன். கொஞ்சம் தூரம் நடந்தால் வரும். காசி விஸ்வநாதர் இந்த சாமி பேர். பக்கத்துலேயே ராஜராஜேஸ்வரி அம்மன் இருக்குது. அந்த பேர் தான் எனக்கு வச்சுருக்காங்க, ராஜராஜேஸ்வரின்னு. அந்த அம்மனை காட்டுறேன் பாருங்கள். ஹைட்டாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும் பாருங்கள். ராஜராஜேஸ்வரி இந்த மாதிரியே ஒல்லியாக இருக்கும். நல்ல பெரிய கோயில் தான் இந்த கோயில். பாருங்கள், சுற்றி சாமிங்கள்லாம் எவ்வளோ இருக்கணும். நவக்கிரகங்கள்லாம் உண்டு. இல்லைனா புரட்டாசி மாதம் விரதம் இருந்தோம்னா இந்த கோயிலுக்கு தான் வருவோம். விரதம் முடிஞ்சு இந்த பாருங்கள், வீட்டுக்கு சுற்றி ரொம்ப சுற்றி விளக்கு போட்டு வருவோம். எள்ளெண்ணெல்லாம் அடிச்சுட்டு. முன்னாடி நாகநாதர் இருக்கார், அதுக்கப்புறம் துர்க்கை அம்மன், நிறைய சாமிகள்லாம் உண்டு. கோயில் எங்கள் ஊரில் குட்டி குட்டி கோயிலெலாம் நிறைய உண்டு. நல்லாயிருக்கும். குட்டி ஊர் தான், நிறைய கோயில்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு இதை ஒட்டுநாக்கிலேயே நான் படித்த ஸ்கூல் வரும் பார்த்துக்குங்க. 5ஆம் கிளாஸ் வரை இங்கே தான் படித்தேன். அந்த இடிஞ்சு கிடக்கா கட்டடம் இடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் அதில் தான் ஸ்கூலும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் அங்கே தான் இருக்குது அப்படின்றாங்க. நல்லாயிருக்கும் எங்கள் ஊர் சுற்றி கடலாக நல்லா இயற்கை காற்றோட்டமாக சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க ஊரே. அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து ஃபேனே நாங்கள் எங்கள் வீட்டுகளில் போட மாட்டோம். அப்படி இருக்கும், காற்று சிலு சிலுன்னு வரும். தூத்துக்குடி வந்ததுலேருந்தா ஃபேன் போட்டு ஃபேன்லேயே இருக்கே கற்றுக்கிட்டேன். பாருங்கள், இது அழகாக இருக்குங்க. இயற்கை காற்றோட்டமான ஊர் ராமேஸ்வரம். +2 வரை இருக்குது. இங்கனக்குள்ளே 5ஆம் கிளாஸ் வரை தான் இருக்குது. நல்லா ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இங்கெல்லாம் நிறைய கிட்டக்க வீடுகளாக இருக்குது. அங்கிட்டு வீடுகள்லாம் தள்ளி இருக்கும் பக்கத்தில். இவ்வளோதாங்க நாங்கள் எங்கள் ஊரை பற்றி எடுத்திருக்கேன். அடுத்த வீடியோவில் செகண்ட் பார்ட்டில் பாதி போடுறேன். ஓகே, பாய்.